அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் ஒபாமா பேசுகையில் ஏலியன்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேற்றுக்கிரக வாசிகள் இருக்கிறார்கள் என்று கடந்த 15 இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரைன் டெய்லர் என்ற யூடியூப் நடத்திய பாட்காஸ்டில் தெரிவித்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேற்றுக்கிரக வாசிகள் குறித்து அனைவருக்கும் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது. அவர் இருக்கிறார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல வேற்றுக்கிரக வாசிகள் விண்கலன்கள் வானத்தில் பார்த்ததாக பலர் சொல்லி கேட்டதுண்டு. அதற்கு பெயர் பறக்கும் தட்டுகள் மின்னல் வேகத்தில் ஒளியுடன் சென்று மறைந்து விட்டது. இது வேற்றுக்கிரக வாசிகள் விண்கலம் என்று காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் வேற்றுக்கிரக வாசிகள் பற்றி சில சினிமா படங்களும் ஹாலிவுட்டில் வந்துள்ளன. ஏன் இந்தியாவிலேயே முதலாக தமிழகத்தில் தமிழ் படம் ஆனது எம்ஜிஆர் பானுமதி நடித்த கலை அரசி என்ற படமே வேற்றுக்கிரக வாசிகள் படம். அதில் விண்கண்கள் மூலம் எம்ஜிஆர் வேற்றுக்கிரகத்துக்கு சென்று நாகையை மீட்டு வருவது போன்ற படங்கள்லாம் வந்திருக்கின்றன. இப்படி தமிழ் மொழியிலிருந்து ஹாலிவுட் படம் வரை இந்த படங்கள் வெளியே வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி அவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் யூடியூபில் பேசுகையில் வேற்றுக்கிரக வாசிகள் இருக்கிறார்கள், அதை நான் பார்த்ததில்லை. ஆனால் அமெரிக்காவில் ஏரியா 51 என்ற பகுதியில் மிகவும் இரகசியமான பாதுகாக்கப்பட்ட பகுதி, அங்கு ஏலியன்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்றும் தனக்கு தெரியவில்லை. மேலும் அங்கு அமெரிக்க அதிபருக்கு தெரியாமல் இரகசியமாக மறைத்து வைக்கப்பட்ட ஏதோ சதி கூட நடந்திருக்குமா என்று அவர் பேசியது மிகப்பெரிய விவாதத்தையும் பரபரப்பையும் அமெரிக்கா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக ட்ரம்ப் அதற்கு பதிலளித்து பேசுகையில் வேற்றுக்கிரக வாசிகள் குறித்த கோப்புகளை நான் வெளியிடுவேன், ஒபாமா என்ன சொன்னார் என்பதை நான் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் சொன்னது மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாகவே வேற்றுக்கிரக வாசிகள் பயணிப்பது பறக்கும் தட்டு ஃப்ளையிங் சாசர் என்று சாதாரண ஜனங்களால் அழைக்கப்படுகிறது. அவற்றுக்கு இன்னொரு பெயராக UFO அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்று கூறப்பட்டது. தற்பொழுது UAP அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினாமினன் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலமாக இவர்கள் வருகிறார்கள், வேற்றுக்கிரகத்தில் எங்காவது இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று பல்வேறு விதமான விவாதங்கள் நடந்து வருகின்றன. குறிப்பாக இது எப்பொழுது இதை பற்றிய செய்திகள் அதிகமானது என்றால், அமெரிக்காவில் ஏரியா 51 என்பது மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதாவது அமெரிக்காவில் குறிப்பாக லாஸ் வேகாஸ் என்ற இடத்தில் வடக்கே 81 கிலோமீட்டரில் நிவேடா என்ற ஒரு பாலைவன பகுதியில் 27,000 சதுர கிலோமீட்டர் அளவில் ஏரியா 51 என்பது அமெரிக்காவின் விமானப்படையின் ஆய்வு தளமாக செயல்பட்டு வருகிறது. அந்த இடத்திற்கு யாரும் செல்லவே முடியாத அளவுக்கு மிக பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதை மீறி சென்றால் அவர்களை கைது செய்யப்பட்ட சிறை தண்டனை வரை அவர்களுக்கு தண்டனை உண்டு. இப்படிப்பட்ட பகுதியை ஏன் இவ்வளவு ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சந்தேகம் எழுகிறது. அது மட்டுமல்லாமல் இதை பற்றிய ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் ரோஸ்வெல் இன்சிடென்ட் என்ற ஒரு நிகழ்ச்சியானது நடந்தது. அதாவது 1947 வேற்றுக்கிரக விண்கலம் ஒன்று நியூ மெக்சிகோ மாகாணத்தில் ரோஸ்வெல் என்ற பகுதியில் விழுந்தது. அப்பொழுது அந்த வேற்றுக்கிரக விண்கலத்தில் இருந்த 2 ஏலியன்கள் இறந்துவிட்டதாகவும் அவர்களுடைய உடல்களையும் அந்த விண்கலத்தையும் எடுத்துச் சென்று ஏரியா 51 பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அங்கு அது குறித்தான ஆராய்ச்சி நடைபெறுகிறது. இது இறந்த ஏலியன்கள் உடலில் ஆட்டோபசி நடைபெற்றது என்பதெல்லாம் பல்வேறு கதைகள் வெளியாகின. இதை உறுதி செய்யும் வகையில் என்ன நடந்தது என்றால், இந்த ஏரியா 51 பணியாற்றிய ஒரு விஞ்ஞானி, அவர் பெயர் பாப் லாசர் என்பவர், அவரை போன்ற சொன்னது என்னவென்றால், வேற்றுக்கிரக விண்கலத்தின் தொழில்நுட்பம் இங்கே இருக்கிறது,
அவை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலம் அதை பிரித்து பார்த்து எந்த அளவுக்கு அவர்கள் தொழில்நுட்ப மேம்படுத்தப்பட்டது என்பதை அறிய முயற்சியில் நடந்து கொண்டிருப்பதாக பேசியது மேலும் மேலும் பல்வேறு யூகங்களை வழிவகுத்தன. எனவே மனித கண்களுக்கு புலப்படாத வேகத்தில் செல்கின்ற ஒரு வேற்று கிரகத்தின் விண்கலம் ஏரி 51 வைத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆய்வு செய்யப்படுகிறதா என்ற கேள்வியானது எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏரியா 51 ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், குறிப்பாக பயணிகள் விமானம் என்பது 30,000 அடி உயரத்தில் மட்டுமே பறக்கும். ஆனால் அதைவிட 60,000 அடி உயரத்தில் பறக்கின்ற விமானங்கள் இங்கே உருவாக்கப்படுகின்றன ஏரியா 51. அது கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்தை விட வேகமாக செல்லக்கூடியது. பயணிகள் விமானத்தை ஓட்டுவர் கூட அதை பார்க்க முடியாது, அதை அவரால் ஓட்ட முடியாது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு விமானம் ஏரியா 51 ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. நெருக்கடி காலங்களில் அமெரிக்க அதிபர்கள் முக்கியமானவர்கள் அதில் வேறு இடத்திற்கு செல்வதற்கு வசதியாக செய்யப்படுவதாக தகவல் வந்துள்ளன. அதற்கு U2 என்று பெயரிடப்பட்டுள்ளது. இவை 60,000 கிலோமீட்டர் உயரத்திலே அவை வேகத்தில் பறக்கும் என்பதாகெல்லாம் சொல்லப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ஏரியா 51 லாக்ஹீட் என்ற மிக வேகமான விமானம் இங்கே பரிசோதனை செய்யப்பட்டது என்பதாகவும், B2 ஸ்டெல்த் பாம்பர், அதாவது ஈரான் மீது அணு உடைகள் இருக்கின்ற இடத்தில் போடப்பட்ட B2 ஸ்டெல்த் பாம்பர் விமானம் இங்குதான் ஆய்வு செய்யப்பட்டது என்பதெல்லாம் பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன. அதேபோல இந்த ஏரியா 51 என்பது மிகப்பெரிய விமான சோதனை தளம் மற்றும் மிக மேம்படுத்தப்பட்ட அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் இங்கே மேம்படுத்தப்படுகிறது என்று பல்வேறு செய்திகள் இங்கே இருந்து வருகின்றன. அந்த விமானங்கள் எல்லாம் விண்ணில் பறக்கின்ற துணைக்கோள் கூட காண முடியாத அளவுக்கு, ராடார்களில் சிக்க முடியாத அளவுக்கு அந்த விமானங்கள் பறக்கக்கூடிய சக்தி மிக்கவை என்பதெல்லாம் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. எனவேதான் 1950 1960களில் இந்த U2 விமானங்கள் மின்னல் வேகத்தில் வானத்தில் பறந்ததை பார்த்துதான் மக்கள் வேற்றுக்கிரக வாசிகளின் விண்கலம் என்று கூறியிருக்கலாம் என்றும் சிலர் தற்பொழுது விளக்கமளிக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் சரி, அங்கு ஏதோ ரகசியம் இருக்கிறது. ஏரியா 51 ரகசியம் இருப்பதாக அங்கு பணியாற்ற பாப்லாஸ்டர் விஞ்ஞானி சொல்ல காரணம் என்ன? வேற்றுக்கிரக விண்கலத்தை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அங்கே ஆய்வு செய்யப்படுவதாக சொல்ல ஏன் சொன்னார்? அதேபோல் வேற்றுக்கிரக வாசி உடல் அங்கே இருக்கிறதா என்பதை பற்றி மர்மமானது இன்னும் நீடிக்கிறது. எனவே ட்ரம்ப் இப்பொழுது என்ன அறிவித்திருக்கிறார் என்றால், இந்த ரகசிய பைகளை முழுவதும் தான் வெளியிடுவதாக கூறிவிட்டார். அதேபோல் ரகசிய பைகள் வெளியிடுகின்ற பொழுது அதன் உண்மை என்ன? வேற்றுக்கிரக வாசில் இருக்கிறார்களா? விண்கலங்கள் ஏரியா 51 இருந்ததா? போன்றவற்றையெல்லாம் மிக துல்லியமான விவரங்கள் கிடைக்கும் என்று உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது.